ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடு. இன்னைக்கு பார்க்க போகிறது கிளப்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம், அப்படி ஒவ்வொன்றா அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது உங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடா செல்சி பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். வெல்கம் ப்ரோ ஹர்ஷத். ஸோ செல்சியை பற்றி பார்க்கணுன்னா 1905 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபேவரட் கிளப், உங்களோட என்னோட ஃபேவரட் கிளப் 1905 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் செல்சியை பற்றி பேசணும்னா அது வந்து அன்டில் ரோமன் அப்ரவேச் எரா வர வரைக்குமே பெருசாக எதுவும் பண்ணலை. ஒரு பிஎல் தான் ஜெயிச்சிருக்கோம். எனக்கு ஏதாச்சும் அந்த ஸ்டார்ட் பண்ணல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, அப்போ ஸ்டார்ட் பண்ண எல்லா கிளப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேடியம் என்ன ஸ்டேடியம் மூவ் ஆகலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா செல்சி வந்து ஓபன் பண்ணதே, ஸ்டார்ட் பண்ண ரீசனே வந்து அந்த ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ் தான். அந்த நம்மளோட ஐகானிக் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம்காக தான் ஸ்டார்ட் பண்ண கிளப் இது. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ரைட். ஸோ டில் அந்த மொமெண்ட் வரைக்கும் செல்சி எதுவும் பெருசா லைக் ஃபேன் ஃபாலோயிங் அவ்வளோ இருந்திருக்கு. பட் வந்து நம்மளோட ஹிஸ்டரி பத்தி பேசணும்னா ஒரே ஒரு பிஎல் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சம் டொமஸ்டிக் கப்ஸ் ஜெயிச்சிருக்கோம். பட் டில் அந்த பிக் மேன் அரைவல் ரோமன் அப்ரமோவிச் 2003 வாங்கினா, பேட்ஸ்டேந்து வாங்கினாப்ல 60 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு. எனக்கு வந்து அந்த டேக் ஓவருக்கு முன்னாடி அந்த குரூசியல் சீசன் வந்து என்னன்னா, அந்த முந்திர சீசன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து லிவர்பூல் வர்சஸ் செல்சி. அதுல வின் பண்றவங்க சாம்பியன்ஸ் லீக் பெஸ்ட் சீசன் வந்து குவாலிஃபை ஆகிற மாதிரி. அதுல வந்து செல்சி 2-1 வின் பண்ணுவாங்க. அந்த 2-1 வின் பண்ணனால தான் நம்ம சாம்பியன்ஸ் லீக் போவோம். அதனால தான் அப்ரமோவிச் வந்து கடல பட்டுச்சு நம்ம. ரைட். யா அந்த பிக் மேன் அரைவல் ப்ரோ, அது வந்து நான் ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, செல்சியோட ஹிஸ்டரியிலேயே வந்து இவன் வந்து ரோமன் அப்ரமோவிச் வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம பாராட்டி ஆகணும் ப்ரோ. ஏன்னா வந்து அவரோட கமிட்மெண்ட்ஸ் ஆகட்டும், அவரோட ஸ்பெண்டிங்ஸ் ஆகட்டும், நல்ல கமிட்மெண்ட் ப்ரோ. ஆக்சுவலா 2003 வந்து 60 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு செல்சியை. அவர் வந்தப்பே கிளப் டெப்ட்ல இருந்திருக்கு, 80 மில்லியன் பவுண்ட்ஸ் டெப்ட்ல இருந்திருக்கு. ஸோ டோட்டல் 140 மில்லியன் அப்பயே வந்து கிளப்போட டெப்டையும் அடைச்சிட்டு கிளப்பையும் வாங்கியிருக்காரு. இப்பவே அது பிக் மணி தான். அப்போ யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன். வாங்கிட்டு அது இது நிறைய பேர்ட்ட அப்பயே நம்ம பார்க்க முடியாது ப்ரோ. எந்த லெவல் கமிட்மெண்ட் அப்படின்னா, கிளப் வாங்கினோடனே 100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. 100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் பிக் பிளேயர்ஸ் லைக் கிளவுடே மெக்கலே வாங்கியிருக்காரு, வைன் பிரிட்ஜ் வாங்கியிருக்காரு, கிளென் ஜான்சன் வாங்கியிருக்காங்க, நம்மளோட ஃபேவரட் ஆஷ்லி கோல் வாங்கியிருக்காரு. ஆஷ்லி கோல் வந்து 2 சீசன் அப்புறம் தான் வந்தான். அந்த சீசன் வந்து டேமியன் டஃப் நம்ம அவர் வந்து லெஃப்ட் விங்கர் வந்து அந்த டைம்ல நமக்கு ஜெரமின்னு ஒரு பிளேயர், ஜெரமி கூட வாங்கியிருக்காரு, மிடில் ஆடுவாரு, மெக்கலேல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுவாரு. அத என்னன்னு கிரெஸ்போ மிஸ் பண்ணீங்க. அப்போ வந்து நம்மளோட கிளப் லெஜெண்ட் வந்து அர்ஜென்டினால வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரைக்கர் மாதிரி அவரு. இத்தாலியில வந்து இன்டர் மிலான்ல இருந்தாரு. அங்க இருந்தே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். தேங்க்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. கிரெஸ்போ அதெல்லாம் நம்மளோட கிளப் லெஜெண்ட் அவங்கெல்லாம். ஸோ இதுலேருந்து தெரியுது ப்ரோ, நம்ம ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கிளப் எப்படி வந்து அப்படியே மாறிடுச்சு அப்படின்ட்டு. அந்த 2003 பீரியட்லேருந்து சடனாக மாறிடுச்சு. ரோமன் அப்ரமோவிச் வந்து எடுத்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கிளப். ஆமா ப்ரோ. அண்ட் அது மட்டும் இல்லை, ட்ரோஃபி வந்து நான் வந்து இது நம்ம மெதுவாக பார்க்கலாம். பட் இதை முன்னாடியே சொல்லிடுறேன், அவரோட டைம் பீரியட்ல வந்து 21 ட்ரோஃபி அடிச்சிருக்கோம் இப்போ செல்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5ஓ 6ஓ தான் அடிச்சிருக்கோம். அந்த டைம் பீரியட்ல நம்ம தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப். வேற எந்த டீமும் அந்த பீரியட்ல வந்து நம்மளோட அதிக ட்ராஃபிஸ் அடிக்கல. ரைட். 5 பிஎல் அடிச்சிருக்கோம், 5 எஃப்ஏ கப் அடிச்சிருக்கோம், 2 சிஎல் சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பட் வந்து 2 சிஎல் அடிச்சிருக்கோம், 2 யூரோப்பியன் லீக் அடிச்சிருக்கோம், கிளப் வேர்ல்டு கப், சூப்பர் வேர்ல்டு கப்னு எல்லாமே பார்த்தாச்சு நம்ம. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஒரு குளோபல் ரெப்புடேஷன் வந்து சூப்பராக எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. ஆமா ப்ரோ. ஸோ ப்ரோ இதுல ஒண்ணு, ஸோ இது நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரோமன் அப்ரமோவிச்சோட பாசிட்டிவ்மே இதுதான், நெகட்டிவ்மே இதுதான். ஒன்று வந்து சரியா பண்ணல அப்படின்னா டக்குன்னு மாத்திடுவாரு. மேனேஜர் வந்து சேஞ்ச் வந்து அப்படி மாத்துவாங்க. சாக் கல்ச்சரே இன்ட்ரோ듀ஸ் பண்ணதே அவர்தான். ஆனா அது வந்து கிளிக்டு ப்ரோ. அது வந்து இப்ப எப்பெல்லாம் வந்து ஒரு மேனேஜர் வந்து நீங்க நல்லா பண்ணீங்கன்னா, கப் அடிச்சீங்கன்னா இருப்போம், நல்லா பண்ணலைன்னா அடுத்து உடனே தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர மேனேஜர் டக்குன்னு கிளிக் ஆவாங்க.
செல்சிக்கு எப்பவுமே. யா, இது நம்ம வந்து ஒரு ஹியூமனிடேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஏன்னா இவர் டக்கு டக்குன்னு தூக்கிட்டே இருக்காரா அப்படின்னு நம்ம பேசலாம். பட் இது வந்து கிளப் லெவல்ல மட்டும் யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப ரைட் டெசிஷன் ப்ரோ. ஏன்னா இது நம்மளுக்கு கிளிக் ஆகிருக்கு இது. ஆமா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ, மெரினா அண்ட் ரோமன் அப்ரமோவிச் ஓட காம்பினேஷன் என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு மரீனா வந்து அந்த குளோபல் ஆபரேஷன் வந்து லீட் பண்ணாங்க. அது வந்து எப்போ அந்த இயர் தெரியுமா? அவங்க ஸ்டார்ட் பண்ணல இருந்து ஃபுல்லா இல்ல ஸ்டார்டிங்ல எல்லாம் அவங்க முன்னாடியே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட வந்து அட்வைசர் வந்து யாருன்னா டிபிசிஆரோ யாரோ ஒருத்தர், அவர் தான் ஃபுல் அட்வைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மரீனாவுக்கு கண்ட்ரோல் வந்து மரீனா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கிளப் வந்து செல்ஃப் சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லா டெப்த்ல இருந்தாங்க. வந்து நம்ம வந்து எப்படின்னா ரோமன் வந்து ஃபுல் மணியும் வந்து போட்டாதான் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் வந்து ரோமன் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணாதான் அவர் வந்து அவர் ஓன் மணி போற மாதிரி இருந்துச்சு. ஆனா மரீனா வந்ததுக்கு அப்புறம் தான் செல்ஃப் சஸ்டெயினா எப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் டீலிங்ஸ் இப்போ வந்து அவுட் கோயிங்ஸ் மணி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் மணி அதெல்லாம் வந்து நிறைய ஜென்ரேட் ஆச்சு. அதை வச்சே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த கொண்டு வந்தது மரீனா தான். ரைட். ஆனா அவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சதே நம்ம 2015-16 சீசன்ல இருந்தா அவங்க வெளியே அந்த பார்ட்னர்ஷிப் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆமா ஆமா. ஆனா 10 லெவல்லே டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ பிக் சல்யூட் டு ரோமன் அப்ரமோவிச். ஆக்சுவலா ரொம்ப மிஸ் பண்றேன் நான் அந்த பீரியட்ல ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப இருக்கிறவங்க டோட் பஹலி சீசனுமே நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா வந்து அவங்க அந்த பேஷன் இல்ல. அவர் வந்து அந்த பார்க்கலாம் ஒவ்வொரு இதுலயும். எஸ் எஸ். இப்ப இருக்கிறது வந்து மோர் ஆஃப் லைக் பிசினஸ் மாடல். நீ வந்து வாங்கி போட்டு ப்ராஃபிட் பாக்குற இது மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ ரியலி மிஸ் ரோமன் அப்ரமோவிச். இந்த ஒரு பாயிண்ட் ப்ரோ. ஸோ மேனேஜரல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரோமன் வந்த புதுசுல வந்து கிளவுடியோ ரெனேரி தான் வந்து மேனேஜரா இருந்தாப்ல. அவர் வந்து எந்த லெவல்ல அவர் ரொம்ப பேஷனேட்டா இருந்திருக்காங்க பாருங்க. ரெனேரி வந்து ஹி டெலிவர்ட். ரன்னர் அப் ஜெயிச்சிருக்காங்க அந்த சீசன் 2003 சீசன் ரன்னர் அப். அதாவது 49 இயர்ஸா வந்து பெஸ்ட் ஃபினிஷ், 49 இயர்ஸ்ல பெஸ்ட் ஃபினிஷ். இத தவிர சிஎல்ல பெஸ்ட் டிஃபென்சிவ் ரெக்கார்ட் வேற, லீஸ்ட் கோல்ஸ் கன்சிடர்ட் ஃபார் தி கிளப் ரெக்கார்ட். ரைட். அண்ட் சிஎல்ல செமிஸ் வேற போயிருக்கோம் நம்ம. எஃப்ஏ கப்லயும் செமிஸ் போயிருக்கோம் நம்ம. பட் சாக்ட். ஹி சாக்ட். ஏனா டிராஃபி இல்ல. அதானே மீன். சோ வந்த முதல்ல இருந்தே வந்து எவ்வளவு ஆம்பிஷனா எவ்வளவு பேஷனேட்டா இருந்திருக்காரு பாருங்க. ஆமா. அண்ட் செல்சியை பத்தி பேசணும்னா முக்கிய பங்கு த ஸ்பெஷல் ஒன்ட்ட இருக்கணும். ரோமன் பத்தி எவ்வளவு பேசுறோமோ அதே மாதிரி ஸ்பெஷல் ஒன்னை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஜோசி மொரினியோ. ஜோசே வந்து அந்த முந்தின சீசன் வந்து அந்த ட்ரபிள் அடிச்சிருப்பாரு ஆக்சுவலா. போர்ச்சுகல்ல போர்ட்டோ லீக் டைட்டில், சாம்பியன்ஸ் லீக், அதுக்கப்புறம் வந்து அந்த போர்ச்சுகல் டொமஸ்டிக் கப் ஒன்று ட்ரபிள் அடிச்சுட்டு வரும்போது கரெக்டா ரனியரை வந்து சேக் பண்ணாரு. பண்ணதுக்கப்புறம் மொரினோ டுக் ஓவர் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்லேயே கேட்பாங்க உங்களை பத்தி என்ன ஸ்பெஷலா நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதோ கேட்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி இதை வந்து நான் அரகண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து நான் ஒரு யூரோப்பியன் சாம்பியன், நான் வந்து என்ன ஸ்பெஷல் ஒன்னா தான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அவரோட அந்த எரா வந்து. அது வந்து பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் சொல்லுவாங்களே, படத்துல பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் சொல்ற மாதிரி இப்போ ஒரு மேனேஜர் எரால வந்து பிளாக் பஸ்டர் ஓப்பனிங்னா இந்த ஒரு ஐகானிக் ஓப்பனிங் சொல்லலாம். நம்ம என்னதான் அரகண்ட் எல்லாம் சொல்லலாம், பட் அவர் ரியலி ஸ்பெஷல் ஒன் ஃபார் செல்சி ப்ரோ. ஏன்னா வந்து ரோமன் மாதிரியே அப்படியே பேஷனேட் ஒன், கிளப்புக்காக உயிரே கொடுப்பாரு. பேஷனேட் ஒன் சைனிங்ஸ் ஆகட்டும், பார்த்த பஸ் பண்ணுவாரு. பட் ரொம்ப டிஃபென்சிவ் அப்ரோச் மைண்ட் செட் நல்லா கிளிக் ஆச்சு செல்சிக்கு. ஆனா அது டிஃபென்சிவ் ரெக்கார்ட் இப்போ வரை பீட் பண்ண முடியலையே. அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக்லயே அந்த இங்கிலீஷ் லீக்ல அந்த டிஃபென்சிவ் ரெக்கார்ட் 15 கோல்ஸ் கன்சிடர் வந்து அதானே இப்போ ரெக்கார்டு. அத பார்க்கணும்ல. இத பத்தி பேசலாம். 3 வருஷம் இருந்தாரு. 2004-5 சாரி 2004 அவர் அந்த நோட்டபிள் சைனிங்ஸ்னா இப்போ அப்ரோவிச் வந்தோடனே கேட்டாரு மொரினோட்ட, உங்களுக்கு வந்து என்ன ரொனால்டினோ வேணுமா, யார் வேணும்னு. மொரினோ வந்து எனக்கு யாருமே வேணாம், டிடே ட்ரோக்பா அவர் மட்டும் தான் வேணும், வேற யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. இத பத்தி பேசலாம். 3 சீசன் இருந்தாரு. 2004-5ல ஒரு பிஎல், ஒரு டொமஸ்டிக் கப் அடிச்சிருக்காரு. 2005ல திருப்பி ஒரு பிஎல் அடிச்சாரு. பேக் டு பேக். அதாவது ஃபர்ஸ்ட் லண்டன் கிளப் வந்து பேக் டு பேக் கம்யூனிட்டி ஷீல்ட் அந்த பிஎல் அந்த சீசன்.
அண்ட் 2006-07ல the year which he got sacked, அதுலயுமே வந்து ஒரு FA கப்பும் அடிச்சிருக்காரு, ஒரு EFL கப் அடிச்சிருக்காரு. சோ டெலிவர் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இப்போ இந்த டோட்டல் 5 டிராபிஸ். எஸ், இந்த ஃபர்ஸ்ட் 2 சீசன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் 2 சீசன் எடுத்துக்கிற 3 சீசனுமே எடுத்துக்கோங்களேன், அவரோட டாக்டிக்கல் செட்டப் பத்தி கொஞ்சம் பேசிடலாமா? டாக்டிக்கல்னா அதான் டிஃபென்சிவா சாலிடா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து அவர் வந்தவனே அவரோட டெஸ்டட் லியூட்டனன்ஸ் சொல்லுவாங்க. அவர் போர்ட்டோல இருந்து அப்படியே கொண்டு வந்தது பவுலோ பெரேரா, ரிகார்டோ கார்வாலியோ. அவங்க 2 பேரும் டிஃபென்சிவ் அந்த வாலுக்கு வந்து செம சாலிடா இருந்தாங்க. ரிகார்டோ கார்வாலியோ வந்து சிபி, பவுலோ பெரேரா வந்து ரைட் பேக். அதே நம்ம கிளப் லெஜெண்ட் ஜான் டெரி வந்து அப்பதான் எமர்ஜ் ஆகி கேப்டன்ஷிப் மெட்டீரியல் ஆனாரு. அவர் வந்து நல்லா எமர்ஜ் ஆயிட்டாரு. அப்போ ஜான் டெரி வந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கேப்டன் ஆயிட்டாரு, நல்லா சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. லாம்பார்டு வந்து அப்போ 4 இயர் ஆச்சு. 2000ல வந்துட்டாரு. கரெக்டா 4 இயர்ஸ் ஆச்சு. லாம்பார்டு ஒரு மெயின் ஃபிகரா, மெயின் காகா மிட்ஃபீல்ட்ல இருந்தாரு. லெஃப்ட் பேக் வந்து வில்லியம் கேலஸ். மெயினா ஒரு உணர் அலவுட்டிங் அந்த சம்மர்லயே வாங்கின நம்ம இது கோல் கீப்பர் வால் பீட்டர் செக். அவரை வந்து இது வந்து சைனிங்ஸ் வந்து பேசி வச்சு வாங்கினாங்க. யாரு தேவையோ, ஆமா யாரு தேவை. அவரோட ஸ்டைலே பாத்தீங்கன்னாலே வந்து பின்னாடி ராக் சாலிடா இருக்கணும். ஜான் டெரி ஆகட்டும், ரிகார்டோ கார்வாலியோ ஆகட்டும், ரொம்ப ராக் சாலிடு. அண்ட் ஹி ஹாஸ் டு கெட் தட் அந்த டிஎம் பொசிஷன். அந்த டிஎம் பொசிஷன் வந்து ரொம்ப சாலிடா இருக்கணும். அவருக்கு என்ன பொசிஷனல் அவேர்னஸ் இருக்கணும், பால் கேரிங் மென்டாலிட்டி வேணும், டாக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மொபிலிட்டி, ஸ்பீடிங், பாசிங் எல்லாம் அக்யூரேட்டா பண்ணணும். அதுக்கு வந்து கிளவுடே மெக்கலேல பெர்ஃபெக்ட்டா இருந்தாரு. அந்த 3 சீசன் அவருக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு நல்லது என்னன்னா, அதுக்கு போன சீசன் வாங்கிட்டாங்க மெக்கலேல. கரெக்டா வரும்போது ஆல்ரெடி கிட்டப்ல இருந்தாரு, கரெக்டா யூஸ் பண்ணாரு. மெக்கலேல லாம்பார்டு அந்த சீசன் வந்து தியாகோ மெண்டிஸ் ஒரு மிட்ஃபீல்டர் பென்ஃபிகால வந்து வாங்கிட்டாரு. ஆனா ஒரு சீசன் தான் அவர் இருந்தாரு. ஜெரமி கூட நல்லா பண்ணாங்க அப்போ அந்த சமயத்துல. ஜெரமி வந்து யூட்டிலிட்டி பிளேயர் மாதிரி. நம்ம ரைட் பேக், சிபி எல்லாம் கொடுக்கலாம். அட்டாக்ல ட்ரொக்பா, ஆனா ட்ரொக்பா, ராபன் மெயினா ரைட் விங்ல வந்து ராபன் அந்த சீசன் வந்தாரு. லெஃப்ட் விங் வந்து டேமின் டஃப், ஜோகோல் ஆல்ரெடி இருந்தார். இது வந்து தான் மெயின் செட்டப் அந்த சீசன். அண்ட் இத பத்தி பேசி ஆகணும். 4-3-3 செட்டப்ல தான் விளையாடுவார் எப்பவுமே. முன்னாடி பாத்தீங்கன்னா வேற கிளப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 4-2-2-2 செட்டப்ல விளையாடுவாங்க. சாரி 4-4-2 செட்டப்ல விளையாடுவாங்க. 4-4-2 தான் மெயினா ஆடுவாங்க எல்லாரும். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மிட்ஃபீல்ட்ல 3 வச்சு ஆடணும் அப்படிங்கிற இதுவே வந்துச்சு. அண்ட் லாம்பார்டுக்கு அப்படியே ஃப்ரீ அட்டாக்கிங் ரன் கொடுப்பாரு. இப்ப ஆக்சுவலா வந்து பாமர்லாம் இப்ப செல்சி கிளப்ல இருக்கிற பாமர்லாம் வந்து அவர் அடியில இருந்தேன்னா செம்மையா கிளிக் ஆயிருப்பாங்க. ஆமா கண்டிப்பா பாமர்லாம். ப்ரோ இதுல ஒண்ணு கேட்கணும் நம்ம. அந்த ட்ரோக்பா வந்து சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷன்ல எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணாரு அப்படின்னா, அவரோட ஆப்போசிஷனோட 2 சிபி பிளேயர்ஸ் அப்படியே டிரா பண்ணிடுவாருங்க ட்ரோபா. ட்ராப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அந்த லாம்பார்ட் ஆகட்டும், இல்ல கோல் எல்லாம் லேட்டா தான் வந்தாரு, கோல் ஆகட்டும், அப்புறம் வந்து டஃப் ஆகட்டும், டேமின் டஃப் ஆகட்டும், ராபன் ஆகட்டும், அப்படியே அவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி தருவாரு ட்ரோக்பா. ஆமா கண்டிப்பா. எப்படின்னா அவர் ஸ்கோரிங் பண்ணாம எப்படின்னா மத்தவங்களுக்கு வந்து அது ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி. இதெல்லாம் லாம்பார்டு வந்து ட்ரோக்பா காம்பினேஷன் வந்து எப்படின்னா, ட்ரோக்பா வந்து லைட்டா ஃபிளிக் பண்ணி விட்டானா லாம்பார்டு உள்ள போய் கோல் போட்டுருவாரு. இதான் வந்து மெயின் பிளேவா இருக்கும். ரைட். இதெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய பார்க்க முடியுது, இந்த காலத்து ஃபுட்பால்ல நிறைய பார்க்க முடியுது. ஆனா இது வந்து அந்த காலத்திலே 2000 பீரியட்லயே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காருன்னா இவர் ஒன் ஆஃப் த பயனியர் ப்ரோ இதுக்கெல்லாம். அதனாலதான் அவர் ஸ்பெஷல். ஏன்னா அப்போ வந்து ஃபுல்லா சென்டர் ஃபார்வர்டு எல்லாருமே வந்து ஃபுல்லா பாக்ஸ் டாமினன்ட், லாங் பால் போடுவாங்க, பாக்ஸ்ல வந்து போயிட்டு கோல் அடிக்கணும், டிராப் பண்ணி நம்ம மத்தவங்களுக்கு பால் கொடுக்கணும். அத மாதிரி ஒரு சில பேர் தான் ஆடினாங்க. அதுல வந்து ட்ரோக்பா வந்து தான் இவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அவரை யூஸ் பண்ணி அந்த ப்ளே பண்ணாரு. ரைட். So yeah, 2 back-to-back PLs bro, 2004 பீரியட்லயும் சரி, 2005 பீரியட்லயும் சரி. ப்ரோ அதுல ஒன்னு சொல்லணும், 2003-4ல ஆர்சனல் வந்து இன்வின்சிபிள் அடிச்சுறாங்க. அவங்க ஃபேவரட்ஸா வருவாங்க. 2004-5ல நம்ம எப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் இன்வின்சிபிள், ஒரே ஒரு மேட்ச் தான் தோப்போம். அந்த ஒரு மேட்ச் தோக்கலன்னா நம்ம இன்வின்சிபிள். அத மாதிரி ஒரு சீசன். அதுதான் பேசணும். ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து 15 கோல்ஸ் தான் அலௌட். கன்சிடர் 15 கோல்ஸ் தான். 25 க்ளீன் ஷீட்ஸ் ரெக்கார்ட். 25 க்ளீன் ஷீட் வெப்பாப்ல. செக் வந்து பயங்கர சம்ம சீசன் பீட்டர் செக். ப்ரோ இதுல வந்து ஆனா வந்து ஒன்னே ஒரு பார்ட் எனக்கு குறை அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அந்த மொரினாவோட சீசன், அந்த 3 சீசன்ல வந்து சாம்பியன்ஸ் லீக் பெருசா கிளிக் ஆகல ப்ரோ. எல்லாத்துலயும் போய் லிவர்பூல்ட்ட தோப்போம் நம்ம. 2 டைம்ஸ் லிவர்பூல்ட்ட தோப்பாங்க, ஒரு டைம் வந்து பார்சிலோனாட்ட.
ரைட் யா. ஆனா ஆனா பார்சிலோனால அந்த தான். ஒரு இதுல கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அந்த கோஸ்ட் கோல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ரைட் அந்த யா. லைன் கிராஸா இல்லையான்னு தெரியாது. கோல் கொடுத்துருவாங்க. எஸ். ஆனா அந்த ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா போச்சு அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட சாம்பியன்ஸ் லீக். பார்சிலோனா வின்னு. அதுக்கப்புறம் மொனாக்கோ என்னோடமோ வின் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உடனே 2 சீசனுமே வந்து லிவர்பூலோட தோப்போம். செமிஃபைனல்ஸ்ல போய் தோப்போம். ஆமா. அண்ட் இதுதான் மொரினோவோட ரெவ்யூன்னு சொல்ல முடியாது. மொரினோ என்ன பண்ணியிருக்காரு செல்சிக்குன்னா ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு. அதனாலதான் ஸ்பெஷல் ஒன்னு. பட் ஆனா மொரினோ டிபார்ச்சருக்கு வந்து என்ன ரீசன்னா இப்போ 3வது சீசன் வந்து லீக் அடிக்கல. எஸ் லீக் அடைக்கல. அவ்வளோ லைக் he has delivered. இப்பதான் பேக் டு பேக் 2 பிஎல் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சாக்கான சீசனுமே வந்து செகண்டோ தேர்டோ முடிப்பாங்க பிஎல்ல. செகண்ட் யா அப்பயுமே ஒரு எஃப்ஏ கப் வேற அடிச்சிருப்பாங்க. எஃப்ஏ கப்பும் சரி, எஃப்ஏ கப், லீக் கப். எனக்கு தெரிஞ்சு. ஆனா அது மேஜர் வந்து என்ன கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா ஆண்ட்ரே செவ்சென்கோ அந்த சீசன் தான் வாங்குவாங்க. யா அவன் வந்து மொரினோ அந்த சைனிங் கேட்கல போல. இந்த மாதிரி அதுல ஏதோ டிஸ்பியூட் ஆச்சுன்னு தான் சொன்னாங்க. வாக்குவாதம். யா அதான் ஆவரம் கிராண்ட் வந்து டைரக்டரா வருவாரு. அவருக்கும் மொரினோக்கும் செட் ஆகல. இதெல்லாம் வந்து ஒரு சேர்ந்துதான் அவர் சாக் ஆகுது. எஸ் நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் தான் வந்தாரு. நெக்ஸ்ட் கிராண்ட் வந்தாரு, ஸ்கொலாரி வந்தாங்க, ஹிடிங்க் வந்தாங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ரன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து மொரினோக்கு இன்னும் கொஞ்சம் ரன் கொடுத்தா நம்ம நிறைய ட்ரோஃபிஸ் வந்திருக்கு. இன்னும் நிறைய ட்ரோஃபிஸ் வந்திருக்கும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்தா நமக்கு வந்து சாக் கல்ச்சர் வந்து என்னடா இப்போ ஒரு சீசன் வந்து டிராஃபி பிஎல் அடிக்கல, அதுக்குள்ள சாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த தான் ஆரம்பிச்சு. பட் அதான் செல்சிக்கு கிளிக் ஆயிருக்கு. நம்ம அதை பத்தி பேசலாம். அவரம் கிராண்ட் ப்ரோ ஒரு சீசன் தான் இருந்திருக்காங்க மேனேஜரா மொரினோக்கு அடுத்து. ஒரு மொனுமெண்டல் பாட்டில் சீசன்னா அதான் எல்லாத்துலயுமே செகண்ட். பிஎல்லையுமே யுனைடெடுக்கு செகண்ட், மான்செஸ்டர் யுனைடெடுக்கு செகண்ட் வருவோம். சாம்பியன்ஸ் லீக்லயுமே மான்செஸ்டர் யுனைடெடோட தோத்து போவோம். எஃப்ஏ கப்ல வந்து நம்மளோட பங்காளி ஸ்பர்ஸ்ட் தோத்து போவோம். டொட்டனம் ஹாட்ஸ்பர் தோத்து போவோம். 3மே ரன்னர் அப் சீசன். பட் ஸ்டில் a good season and he got sacked again. ஆமா யா ஆமா, டிராஃபி இல்லனா சாக் தான், அவ்வளவுதான். அப்புறம் எப்படின்னா எனக்கு டிராஃபி முக்கியம், டிராஃபி வாங்கி தரியா இல்லையா, நீ வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை சாக் பண்ணிடுவான். ரைட். அதுக்கு அடுத்ததான் வந்தாரு விநாயகம். அந்த மாதிரி ஸ்கொலாரி வந்தாங்க. ஸ்கொலாரி அப்ப பிரேசில் ஏதோ வின் பண்ணிட்டு வருவான்னு நினைக்கிறேன். பேசில் கோச்சா இருந்தாங்க. பட் பேட் ரிசல்ட்ஸ் ப்ரோ. ஹி ஸ்டார்டட் ஸ்ட்ராங்லி. ஒரு 9 கேம்ஸ் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அகைன் ரொம்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புவரா இருந்ததுனால அந்த சீசனே வந்து கஸ் ஹிடிங்க்கு இன்டரிம் மேனேஜரா டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ வந்து ஹாஃப் அ சீசன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்கொலாரி. அண்ட் தி நெக்ஸ்ட் பிக் திங் ப்ரோ, பிக் கார்லே அன்செலோட்டி வந்தாங்க. அந்த சீசன் வந்து ஆக்சுவலா கூஸ் ஹிடிங் வந்து ஒரு எஃப்ஏ கப் அடிப்பாரு. ஆமா, அடுத்தும் நான் ஆப்ரமிச் என்னன்னா எனக்கு பிஎல் டைட்டில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சாக் பண்ணிட்டாரு. அதான் ஆன்செலோட்டி நீங்க சொன்ன மாதிரி அவர் ஃப்ரெஷ்ஷா இன்டர் மிலான்ல வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிட்டாரா ஏதோ ஒரு அவர் வந்தப்பயே வந்து நல்ல ஏசி மிலானா ஏதோ ஒரு ஜெயிச்சிருவாரு. ஏசி மிலான் 5ல வந்து சாம்பியன்ஸ் லீக். ரைட். 5 வந்து யார் ஜெயிப்பா? லிவர்பூல் நினைக்கிறேன். லிவர்பூல் நினைக்கிறேன். ஆமா லிவர்பூல். அடுத்த சீசனும் ஏதோ ஜெயிப்பாரு. இத்தாலியில வந்து அவர் ரொம்ப பாப்புலரா ஏசி மிலானோட நல்லா சூப்பரா வின் பண்ணி. அப்போ அந்த ஜெயண்ட் ஏசி மிலான்ல வேற லெவல் டீம் ப்ரோ. வேற லெவல். ஆமா. யா அவருமே ஆன்செலோட்டியுமே கிட்டத்தட்ட ஜோ மரினோ ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் தான். டிஃபென்சிவ் மைண்டட் தான், பார்க் த பஸ் தான். அதே மாதிரி பேக் 4-3-3 ஸ்டைல் தான் ஆடுவாப்ல. அண்ட் மொரினோ மாதிரியே வந்து ஆன்செலோட்டியுமே வந்து கேமுக்கு தகுந்த ஆப்போனன்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாத்துவாப்ல, ஃபார்மேஷனை மாத்துவாங்க. ஏன்னா ஆன்செலோட்டி வந்து பார்க் த பஸ் விட ஃபுல் அட்டாக் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சீசன் வந்து நம்ம வந்து பிஎல் ரெக்கார்டு வந்து 100 கோல்ஸ் அடிப்போம். 100 கோல்ஸ் அடிப்போம். யா இல்ல, ரெண்டு பேருமே கவுண்டர் அட்டாக்ல தான் நல்லா பண்ணுவாங்க. லைக் வந்து கவுண்டர் நல்லா பண்ணுவாங்க. ஆனா மொரினோ வந்து இப்போ 1 கோல் போட்டா டிஃபென்ஸ் முக்கியம்னு டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இவர் வந்து அப்படி கிடையாது. 1 கோல் போட்டா நீங்க 2-3 போடுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி. ரைட். அதெல்லாம் மிஸ் ஆகுது இப்போ. ஆக்சுவலா ரொம்ப மிஸ் ஆகுது. இவருக்குமே லாங் ரன்னே தரல ப்ரோ. ரோமன் அப்ரோமிச் 2 சீசன் தான் இருந்தாங்க. இவருமே ஆன்செலோட்டியுமே ஒரு சீசன் வந்து சீசன் வின்னிங் சீசன். அந்த சீசன் 100 கோல் அடிப்பாங்க. அந்த சீசன் தான் ட்ரொக்பாவோட ரெக்கார்டு சீசன் 29 பிஎல் கோல். யா யா இந்த சீசன்ல தான் ப்ரோ இப்போ வந்து அனல்கா ட்ரொக்பா அந்த பார்ட்னர்ஷிப் வரும் அந்த ஃப்ரெண்ட். இப்ப இந்த நம்மளோட டீமே வந்து செம்ம ஃபார்மேஷன்ல இருந்துச்சு. அனல்கா ஆகட்டும், நிக்கோலஸ் அனல்கா ஆகட்டும், முக்கியமான ஆளு
அதுக்கு 2 சீசன் ஒரு சீசன் முன்னாடி மைக்கேல் பேலக் வந்து 3 டைம்ஸ்ல வராரு. பேலக்கெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? அதாவது அவர் வந்து ஜோ மொரினோ டைம்லயே ஆகட்டும், ஆன்செலோட்டிக்கிலே ஆகட்டும் நல்லா எக்ஸல் ஆவாப்ல. அந்த மாதிரி லெஜெண்ட், அவர்லாம் கிளப் லெஜெண்ட் ப்ரோ. அதெல்லாம் நம்ம பத்தி பேச. அது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ல வந்தாரு. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து வேற கிளப் லெஜெண்ட் ஆயிட்டாரு. ரைட். என்ன அர்ஜென்ட் ரோபனை இன்னும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் நல்லா. ஏன்னா இங்கேயே லெஜெண்ட் ஆக்கி விட்டு. ஆனா அது நிறைய இன்ஜுரிஸ் ஆனனால வேற வழி இல்லாம ரியல் மேட்ரிட்க்கு வந்து செல் பண்றாங்க. எஸ் கோயிங் இன்டு த, அதாவது இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி ஆகணும் ப்ரோ. ஸோ வந்து இப்போ வந்து அனெல்கா ஆகட்டும், மலூடா ஆகட்டும், ட்ரோக்பா ஆகட்டும், லேம்பார்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த சைடு ஜோகோலுமே அட்டாக்கிங் ரன்ஸ் தான் கொடுப்பாப்ல விங்ஸ்ல. ஜோகோல் ஆகட்டும், ஆஸ்ட்ரே கோல் ஆகட்டும், நல்ல ஒரு செம்ம யூனிட்டா இருந்துச்சு செல்சி. ஒரே ஒரு இந்த ஒரு 10 சீசன்ல வந்து அப்ப அவரு டிஃபென்ஸ்ல வந்து அலெக்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. ஞாபகம் இருக்கா? அலெக்ஸ் டெரி ஆகட்டும், நல்ல ஸ்ட்ராங் டீமா இருந்துச்சு. பட் அப்படியே அந்த ஒரு இது வந்து அந்த சாக்கிங் கல்ச்சர்னால அப்படியே அது செல்சிக்கு பாசிட்டிவாவும் இருந்திருக்கு, அட் த சேம் டைம் நெகட்டிவாவும் இருந்திருக்கு. அதனால அப்படியே அந்த 2010 பீரியட்ல அப்படியே டைம் ஆக கிராஜுவலா அப்படியே ஸ்லோ ஆயிட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்செலோட்டியோட ஃபர்ஸ்ட் சீசன் ஓகே, செகண்ட் சீசன் ரொம்ப மோசமாச்சு. உடனே சாக் அப்புறம் விலாஸ் போஸ். செகண்ட் சீசன் வந்து இன்னொரு மெயின் இது இருக்கு. ஜான்ல வந்து பெர்னாண்டோ டாரஸ் வந்து டெட்லைன் டேல வாங்கிட்டாங்க. ஆமா, அவர் வந்து கிளிக் ஆகலனால ஆன்செலோட்டிக்கு வந்து ரொம்ப போர் ரிசல்ட்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப செகண்ட் முடிச்சு அது வந்து ஃபேமஸ் சாக்கிங் மாதிரி டன்னல்லே சாக் பண்ணாங்க. டன்னல்ல லாஸ்ட் இயர் முடிச்சு டன்னல் போவாரு, மெசேஜோ ஏதோ அனுப்பிச்சு விட்டு சாக் அப்படின்றாங்க. ரைட். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நல்லா சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. ஏன் சொல்றேன்னா ஆன்செலோட்டியோட புவர் சீசன் உடனே விலாஸ் போஸ் வந்தாங்க, அகைன் புவர் சீசன். அத பத்தி நம்ம பேச விரும்பல, அது வந்து ரொம்ப புவரா பண்ணோம். ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவ், அந்த சீசன் நம்ம ஜெயிப்போம். வில்லாஸ் போஸ் வந்து பாதியில கிளம்பிடுவாரு, கலண்டுருவாரு. அப்பதான் வில்லாஸ் போஸ் விட்டாட சொன்னோம். வில்லாஸ் போஸ் வந்து இப்போ ஆக்சுவலா முன்னாடி செல்சி கனெக்ஷன் இருக்கு. அவர் தான் மொரினோவோட சீஃப் ஸ்கவுட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, மொரினோ செல்சிக்கு வரும்போது. அதான் இப்போ நியூ வே ஆஃப் பிளே போலான்னு சொல்லிட்டு வில்லாஸ் போஸ் கொண்டு வந்து அப்பதான் நம்ம வந்து ஜுவன் மேட்டா, ரொமெலோ லுக்காகோ அந்த சைனிங்ஸ்லாம், கெவின் டி பிரைன் அந்த சைனிங்ஸ்லாம் பண்ணாங்க. அத பத்தி பேசணும். நெக்ஸ்ட் செட் ஆஃப், அதாவது நம்ம வந்து மெலூடா, அனெல்கா அண்ட் லேம்பார்டு, ட்ரோக்பா இந்த மாதிரி பிளேயர்ஸை பார்த்தோம். இவங்கெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த கெரியர் போயிட்டு நெக்ஸ்ட் சீசன் உடனே சூப்பர் சைனிங்ஸ் பண்ணாங்க. அதாவது ஜுவான் மேட்டா ஆகட்டும், ஈடன் ஹசார்டு, ஆஸ்கர் நம்ம ஆஸ்கர் தெரியுமில்ல? இல்ல, அது வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ண சைனிங் ஈடன் ஹசார்டு, ஆஸ்கர். சாம்பியன்ஸ் லீக் சீசன் பண்ணது ஜுவன் மேட்டா, லுக்காகோ, கெவின் டி பிரைன், அவங்களாம் அந்த சீசன் வருவாங்க. கெவின் டி பிரைன், ஆனா அவங்க லுக்காகோவும் இல்ல சாலாவும் வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு மொரினோ வந்ததுக்கு அப்புறம் சாலா வரும். மொரினோ ரிட்டர்ன் அப்போ. இல்ல நம்ம அந்த சீசன் பத்தி பேசுவோம். நம்ம வில்லாஸ் போஸ் சாக் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு அது பார்ட் 2ல பேசலாம். பட் தேங்க்யூ சொன்னதுக்கு. வீடியோட எண்டிங் ஸ்டேஜ்ல அந்த யூரோப்பியன் ட்ரிபிள் சீசன் பத்தி ஒரு டச் அப் பண்ணிடலாம். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ, ராபர்ட்டோ டி மேட்டியோ வந்து கோச்சா வராரு. பாதி சீசன்ல வராங்க. இபிஎல்ல ஒன்றும் பெருசா பண்ணல. பட் அது என்ன ரன் ப்ரோ, சாம்பியன்ஸ் லீக் எங்கேருந்து வந்துச்சு அது? அதான் ப்ரோ, எப்படின்னா வில்லாஸ் போஸ் மேனேஜரா இருந்தாரு. கரெக்டா நப்போலிட்ட போய் அவையில போய் 3-1 லாஸ் ஆயிட்டு வருவாங்க. லாஸ் ஆனோடனே உடனே தூக்கிட்டாங்க அவரை, வில்லாஸ் போஸ. தூக்கி நம்பர் செகண்ட் லெக் 4-1 வின் ஆகி 4-1 ஹோம் லெக். அது எப்படின்னா டிமேட்டியோ வந்து அசிஸ்டன்ட் இருந்தாரு, அவரே மேனேஜர் ஆயிட்டாரு, இன்டரிம் மேனேஜர் மாதிரி. சரி இவர் எதுவும் பண்ண மாட்டாரு, சும்மா அவ்வளவு இந்த சீசன் போச்சுன்னு நினைச்சாங்க. எப்படின்னா டாப் 4ல இல்ல, 5th 6th இருந்தோம். அவரு திடீர்னு பார்த்தா அவே ஹோம்ல ஜெயிச்சிருவாரு செகண்ட் லெக். அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்டாரிக் ரன் ப்ரோ, இந்த சாம்பியன்ஸ் லீக் கேரிட் ஆன் ப்ரோ, இட் கேரிட் ஆன். திருப்பி வந்து பார்சிலோனாவோட செமிஸ்ல வந்து என்ன கான்ட்ரோவர்ஷியல் வின் தெரியுமா? அது 1-0 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜெயிப்போம் நம்ம. செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு டாரஸ் உருப்படியா விளையாண்ட, சைனிங்க்கு அப்புறம் உருப்படியா விளையாண்ட ஒரே கேம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ப்ரோ, டெரி வந்து ரெட் கார்டு ஆக்சுவலா 20 மினிட்ல பாதியில போயிடுவாப்ல. 2-2 முடியும், நம்ம 3-3 முடியும். எஸ், ஃபைனல் அதாவது 120 அந்த எக்ஸ்ட்ரா டைமோட ஃபைனல் மினிட்ல அது சரியான கவுண்டர் அட்டாக். யாரோ கொடுப்பாங்க, பால் பாஸ் பண்ணுவாங்க, டோரஸ் வந்து ஃப்ரீ ரன்னு, செம்ம ரன்னு டோரஸ். விக்டர் வால்டஸ் தான் கீப்பரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்சிலோனாக்கு. விக்டர் வால்டஸ் நல்லா ஸ்கிப் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே கோல், அந்த மாதிரி கோல் போனோம்.
அண்ட் இது செமிஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ்ல பேயர்ன் முனிச், இதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ப்ரோ 83 அதுல மினிட்ஸ் ஒண்ணு ஹிஸ்டாரிக் என்னன்னா, அவங்க ஹோம் ஸ்டேடியம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோம் ஸ்டேடியம்ல வந்து பேயர்ன் முனிச் தோத்ததே கிடையாது ஃபைனல்ஸ்ல. இன்னொரு ரெக்கார்டு வந்து பெனால்டிலையும் அவங்க தோத்ததே கிடையாது. இந்த 2 ரெக்கார்டையும் அந்த ஒரே நாள்ல நம்ம முறியடிச்சோம். ரைட். அதாவது 1-1 ஆச்சு எக்ஸ்ட்ரா டைம்ல. அவங்க அந்த 80 மினிட்ஸ்க்கு ப்ரோ அந்த ஐகானிக் ஹெட்டரை பத்தி சொல்லல, யுவன் மாட்டா கிராஸ் ட்ரொக்பா, அந்த ட்ரொக்பா அப்படிம்பாங்களே, அது சரியான மொமெண்ட். அதெல்லாம் வந்து கண்ணுல ஒத்திக்கலாம் ப்ரோ. அப்படிப்பட்ட கேம். அதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸை திருப்பி போய் கிண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பெனால்டில வந்து பெனால்டி ஷூட் அவுட்ல வந்து 3-1 லீட்ல இருப்பாங்க அவங்க பேயர்ன் முனிச். 3-1 லீட்ல இருந்து அப்புறம் நம்ம திருப்பி ட்ரோக்பா தான் எடுப்பான்னு நினைக்கிறேன் டிசிசிவ் ஷூட்டை. இல்ல ஆக்சுவலா 3-1 இல்ல. நம்ம அந்த ஐகானிக் ரன்ல வந்து பீட்டர் செக்க பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா பார்சிலோனாவோட மெஸ்ஸியோட பெனால்டி சேவ் பண்ணுவாரு. எப்படின்னா பெனால்டி ஷூட் அவுட்ல இல்ல, உள்ள கேம்லயே வந்து சேவ் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்லயுமே ஐயன் ராபன் பெனால்டி வரும் பெனால்டி ஷூட் அவுட் முன்னாடியே. அதே சேவ் பண்ணி பெனால்டி ஷூட் அவுட்ல வந்து 2 சேவ் பண்ணுவாரு. ஸ்வைன்ஸ்னைகர் சேவ் அந்த ஒண்ணு, இன்னொரு சேவ் 2 பண்ணுவார். எஸ். ஸோ இதுதான் ப்ரோ. இப்போ வீடியோட எண்டிங் ஸ்டேஜில் என்ன பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த 2003லேருந்து 2013 அந்த ஒரு இந்த ஒரு 10 வருஷம் நல்லா, அதாவது அவுட் ஆஃப் நோ வேர் ஒரு கிளப் ஃபார்ம் ஆகி அந்த அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இந்த சீசன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன தேவை, ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட் மாதிரி. மொரினோ வந்து பிஎல் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்புறம் மேட்சுக்கு வந்து அந்த யூசிஎல் ஜெயிக்கணும், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும்னு அந்த கனவு இருந்துச்சு. கரெக்டா 2012 அது நிறைவேறுச்சு. ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட். யா. ஸோ அதான் மக்களே, இந்த பார்ட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் ரோமன் அப்ராமோவிச் அந்த செல்சி பத்தி பார்த்தோம். ஸோ செகண்ட் பார்ட்ல இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். வழக்கம் போல உங்களோட சப்போர்ட் அண்ட் எங்களுக்கு வேணும். இதான் வந்து எங்களுக்கு சின்ன சேனல் அண்ட் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் லைக்ஸ், உங்கள் ஷேர்ஸ், உங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாமே எங்களுக்கு வேணும். கமெண்ட் போடுங்க, நல்லா ஊக்கப்படுத்துங்க எங்களை. உங்களோட நீங்க மோட்டிவேஷன் பண்றதை பொறுத்து தான் எங்களோட இது வந்து பிக்கப் ஆகும் நல்லா. ஆமா, கண்டிப்பா உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க பண்ற மோட்டிவேஷன் வச்சாலும் நாங்க தொடர்ந்து அந்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த பேஷன், அந்த வந்து டெடிகேஷன் வரும். ஸோ அதுக்கு நாங்க எதிர்பார்த்துக்கோம். தேங்க்ஸ். யா, ஸ்டே டியூன் மக்களே ஃபார் த செகண்ட் பார்ட். See you. Bye. Bye.